அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. எங்கள் அம்மா கையால் சமைச்ச நாட்டுக்கோழி பெப்பர் மசாலா சாப்பிட்றதுக்கு உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி ரைஸோட இல்லைன்னா சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி கிரேவி செஞ்சு ரைஸோடு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதே போல் எங்கள் அம்மாவும் செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பிட்றதுக்கு உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிக்கன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்க்ரீனில் காட்டுற அளவுகளில் நீங்கள் இந்த மசாலா கரம் மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. மிளகு, சீரகம், சோம்பு, ஏலக்காய், லவங்கம், பட்டை இதெல்லாம் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. என்னதான் கரம் மசாலா நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சாலும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அது சிக்கன் இல்லைனா மட்டனோட சேர்க்கும்போது அதுக்கு தனி ஃப்ளேவரே இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்து மசாலா அரைச்சாச்சு. இப்போது நாட்டுக்கோழி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. க்ளீன் பண்ண நாட்டுக்கோழி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதோட கட் பண்ணின 4 தக்காளி, 2 பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைச்ச கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு இது மேலே கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். 5 நிமிஷம் நல்லா குக் ஆன அப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வரும். இதிலே நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணி எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணுங்கள். எங்கள் அம்மா சமையல் இல்லையா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்த்து தான் குக் பண்ணுவாங்க. அதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி தான் அந்த டேஸ்ட் வருதுன்னு தெரியல. இந்த அளவுக்கு எண்ணெய் திரிஞ்சு வந்த அப்புறம் இங்கே உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வந்த அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் விசில் எடுத்துடுங்க. எடுத்துட்டு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டா இந்த அளவுக்கு தண்ணி குழம்பா ரெடியாகி இருக்கும். இந்த நாட்டுக்கோழி ஒரு 80% நல்லா குக் ஆகி இருக்கும். இப்போது இந்த தண்ணி குழம்பு நல்லா திக்காகிற வரைக்கும் குக் பண்ணணும். இந்த மாதிரி தண்ணி குழம்போடு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்போட தேங்காய் அரைச்சி சேர்த்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு எப்போவுமே இந்த அளவுக்கு நல்லா திக்காகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு சூடான ரைஸில் நாட்டுக்கோழி பெப்பர் மசாலா வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழியில் மட்டும் இல்லை, மட்டன், சிக்கன் எது வாங்கினாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த பெப்பர் மசாலா நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான நாட்டுக்கோழி பெப்பர் மசாலா சூப்பர் டேஸ்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த இந்த பெப்பர் மசாலா மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching. Happy good day. Assalamu alaikum.